ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. மார்கழி மாதம் பிறந்ததுனால எல்லாருமே அதிகாலையில் எழுந்து கோலம் போட்டு அழகாக தீபம்லாம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. காலங்காத்தால் கோயிலுக்கு போகிறது இப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகுங்க இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே. அது எல்லாருக்குமே, எல்லா லேடிஸுக்குமே பிடிச்ச மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்கழி மாதம் தான். அழகழகாக வாசல்லாம் வண்ணம் கோலம் போடுறது, வாசலை அடைச்சி ஃபுல்லாக கோலம் போடுறது, இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சாமிக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் நம்மளோட சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, இது பிரம்ம முகூர்த்த பூஜை 3வது நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் செஞ்ச பூஜையும் என்னுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் என்னெல்லாம் பண்ணினேன், என்னுடைய கோலத்தை பற்றின ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போட்டு உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுற கோலம் எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் இருந்த வீட்டில் நான் போட்டதுங்க. இப்போ இருக்கிற இடத்துக்கு எனக்கு இடம் வசதி வந்து சின்னதாக இருக்குது. இடம் ப்ளேஸு போடுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக தான் போட முடியுதுங்க. இந்த கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கோலம் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத தனி வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக கோலம் போட்டு பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன அப்பார்ட்மெண்ட்டு இடத்துல எப்படி அழகாக நம்ம கோலம் போடுறது அப்படிங்கிறது தான் இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அழகாக கோலம் போட்டு முடிச்சுட்டு பூசணி பூ கிடையாது இல்லைங்களா, எப்பவும் போல் சாமந்தி பூவை கோலத்துக்கு வச்சாச்சு. அங்கே தீபம் ஏற்றி வந்துட்டு சாமியிலையும் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம தீபம் ஏற்றிட்டோம். ஏற்கனவே நான் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட தொடச்சிட்டு கோலம்லாம் போட்டு வச்சுட்டு பூவெலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வாசலில் போய்ட்டு தாங்க தண்ணி தெளித்து கோலம் போடுவேன். அங்கே முடிச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நமக்கு அந்த நேரம் கரெக்டாக இருக்கும். 5:30க்குள்ளே ஏற்றணும் அப்படின்றதுனால ஏற்றி முடிச்சுட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால பொதுவாகவே செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலே வழிபாடு வந்து அதாவது பூஜைகள் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 7-7:30 ஆகிடும். இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் டைமாக இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து ஸ்டடி லீவாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா நிம்மதியாக எல்லாமே படித்து எல்லா ஸ்லோகமும் சொல்லி நல்லா திருப்தியாக அன்றைக்கி நான் பூஜை பண்ணி முடித்தேன். கந்தசஷ்டி கவசம் குமாரஷ்டமம் செவ்வாய்க்கிழமை இருக்குது இல்லைங்களா, முருகனுக்கு நம்ம சொல்லியே ஆகணுமே. அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செஞ்சு முடித்தா தினமும் செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜை 48 நாள் என்னுடைய லக்ஷ்மி குபேர பூஜை அதையும் செஞ்சால் இந்த காசு வச்சு யந்திரத்தில் வைக்கிற இந்த பூஜை மட்டும் தினந்தோறும் செய்வேங்க நான். இதை நான் ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப மனதுக்கு ஒரு திருப்தியான பூஜை இது. அழகாக நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அன்றைக்கி கரெக்டாக நான் விளக்கேற்றி அந்த 6-6:30க்குள்ளே வந்து எல்லா பூஜையுமே செய்கிற அளவுக்கு எனக்கு நேரமும் இருந்தது. பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா தான் நம்ம அந்த 7:00 லஞ்செலாம் பேக் பண்ணுற இருக்கோம். வேலை அந்த ஒர்க்கு இருக்கிறதுனால நம்ம இதை அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து உப்பு தீபமும் ஏற்றிருந்தேன், பஞ்சகவ்ய தீபமும் ஏற்றிருந்தேன், முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணியிருந்தேங்க. ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. உங்களால் முடிஞ்ச அளவு அதிகாலை நேரத்தில் எழுந்து இது மாதிரி சுவாமிக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மனசு வந்து ஒருநிலைப்படும். சரிங்களா? தேவையில்லாத சிந்தனைகள், மனக்குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க. அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நமக்கு ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. காலங்காத்தால் எழுந்து பச்சை தண்ணியில் குளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஒத்துக்காது நிறைய பேருக்கு. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நானே தலைக்கு குளிக்கிறதுனா பச்சை தண்ணி எடுத்துக்க மாட்டேங்க. வெறும் மேலுக்கு மட்டும் குளிக்கிறதுனா மட்டும்தான் பச்சை தண்ணியில் குளிப்போம். எல்லாருக்கும் உடம்பு ஒத்துக்கணும் இல்லைங்களா, காலங்காத்தால் 4-4:30க்கெலாம் எழுந்து குளிக்கிறதுக்கு. அப்படி முடியலனாக்கா நீங்கள் ஹாட் வாட்டரில் கூட குளிச்சிக்கலாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. செவ்வாய் வெள்ளியில் குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மகாமேரு வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கும் நான் வந்து குங்கும அர்ச்சனை செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படி ஒரு ஆத்ம திருப்தியான என்னுடைய பூஜை இதை உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன். இன்னொரு விஷயம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இந்த பிரம்ம முகூர்த்த தீபம்
ஏன் ஏற்றுறோம்? இந்த வழிபாடு இப்போ வந்தது தானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளமாக தானே எல்லாருமே பிரம்ம முகூர்த்த தீபம் பிரம்ம முகூர்த்த தீபம் எங்கே பார்த்தாலும் இந்த தீபம் ஏற்றுறாங்களே வழிபாடு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் அது கிடையவே கிடையாதுங்க. நான் வந்து இப்போ ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது இன்னும் இந்த வருஷம் இப்போ தான் நம்மலாம் வந்து புதுசாக தெரியுதா, புதுசாக நம்ம கேள்விப்படுறோமா அப்படின்றதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அம்மாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி காலங்காத்தால எழுந்து 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அப்போ நீங்கள் வேண்டுனதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு வழிபாடை நம்ம இது மாதிரி செய்யணும்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க. இல்லைன்னா இதுக்குள்ளே நீங்கள் வரவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது என்னது? ஆமாம்மா, அப்போல்லாம் நம்ம கிராமத்தில் இருக்கும்போது கரண்ட்டு இருக்காது இல்லைங்களா? அப்போ நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது காலங்காத்தால எல்லாருமே 4 மணிக்கெலாம் எழுந்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வயல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, மற்ற வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, 4, 4:30க்கெல்லாம் முழிச்சுக்கிடுவாங்க. முழிச்சிட்டு இப்போ நம்ம அவங்க இப்போ எங்கள் வீடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து அது பெரிய வீடாக இருக்கும். அதனால காலங்காத்தால எழுந்து வாசலில் 2 மாட விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அப்போ வாசலில் போகிறவங்க வரவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கு வாசலில் ஏதாவது பூச்சிப்பொட்டு இருக்குதான்னு பார்த்தா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. அது மாதிரி கொல்லைப்புறத்துலேயும் 2 விளக்கு ஏற்றி வைப்பாங்க. ஏன்னாக்கா எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்கும், மாட்டு தொழுவம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதிகாலையில் எழுந்து பால் கறக்கணும். அந்த 5:30 மணிக்குள்ளே பாலை கறந்து அவங்க எடுத்துருவாங்களா? அப்போ வந்து அதுக்குன்னு நாங்கள் 2 விளக்கு ஏற்றுவோம். சாமிக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருவோம் காலங்காத்தால எழுந்து. அதை தாம்மா நாங்கள் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்கிறதுக்கு 5 தீபம் ஏற்றி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. என்னடா இது ரொம்ப புதுசான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. உண்மையிலேயே இப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்குது. நம்ம தான் வந்து அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். இப்போது நம்ம நாகரிக உலகம் நம்மளோட கல்ச்சரே மாறி போய் தான், நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி போய் தான் இப்போ எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால நம்ம எப்படி பழைய நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருங்க, இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், நீங்கள் வேண்டுதலெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இப்போது நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க, நம்ம தாத்தா செஞ்சாங்க, பாட்டி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஏற்றுக்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு இறை நம்பிக்கை வந்து இப்படி ஒரு வழிபாடு நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் வந்து எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது நடக்கும். அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயங்க. இது வந்து ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த நம்ம வந்து கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, இது மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளோட மனசை வந்து சுத்தப்படுத்திக்கிறதுக்காகவும் காலங்காத்தால எழுந்து நம்ம வாய் அசைச்சு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லா நாளங்களும் சரியாக வேலை செய்யும். அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மூலமாக நான் அனுபவப்பட்டதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு உண்மையாக இருக்கும். நீங்களும் யார்கிட்ட கேட்டு பாருங்கள், நிச்சயமாக ஆமான்னு பதில் சொல்லுவாங்க. உங்களோட பாட்டிக்கிட்டே தாத்தாக்கிட்டே கேட்டு பாருங்கள். அவங்களும் இது மாதிரி கிராமத்து வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு ஒளி வரத்துக்காகவும், அவங்க வீட்டில் கொல்லை பக்கத்தில் உள்ள பசுக்களுக்கெல்லாம் வெளிச்சம் இருக்கணும், அவங்க செய்கிற வேலைக்கு வெளிச்சம் வேணும், வாசலில் போகிறவங்களுக்கு வெளிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக ஏற்றி வச்ச தீபம் தான் அவங்கள கடைசி வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல விதத்தில் அவங்கள வாழ வச்சுருந்தது. அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்க. இது வந்து 100% உண்மை. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னுடைய செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை 3வது நாள் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. கனகதாரா பூஜை பண்ணியாச்சு, லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியாச்சு, மகாமேருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி முடித்தாச்சு. ஈவினிங் தான் நான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ இந்த ஓரையிலே நான் அந்த பூஜையை பண்ணி முடித்ததுனால சரி ஓகே இப்போ ஏற்றிடலாம், ஈவினிங் வந்து திரும்பி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை தீபமும் ஏற்றினேன். இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ஏற்றுறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்குங்க. 6 வாரம் கணக்கில் நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றலாம். 6 வெத்தலை ஒரு விளக்கில் ஏற்றலாங்க. இல்லை 6 வெத்தலை 6 விளக்கு, அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. அது வந்து நீங்கள் அது மாதிரி செய்கிறீங்கன்னா இந்த 6 வாரமுமே அதே மாதிரி கண்டினியூவாக செய்யுங்க. 6 வெத்தலை வச்சு ஒரு தீபம் தான் ஏற்றுறீங்கனாக்கா அதே மாதிரி அந்த 6 வாரமும் செய்யுங்க. நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து நல்ல ஒரு பலன் கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் வந்து வேண்டுதல்லாம் எதுவும் இல்லைங்க. 2-3 வருஷம்
வருஷமாகவே நான் வந்து ஏற்றி நிறைய பலன் அடைஞ்சதுனால நான் இப்போ வந்து ரெகுலராக செவ்வாய்க்கிழமை ஆனால் எனக்கு வந்து முருகப்பெருமான் இஷ்ட கடவுளும் குலதெய்வம்னு வேறு. அதனால் அதை நான் ரெகுலராக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லீவாக இருந்ததுனால சீக்கிரமே நம்ம அந்த செவ்வாய் ஹோரையிலேயே காத்தால 7 மணிக்குள்ளேயே எல்லா பூஜையும் முடித்து சிறப்பாக சாமிக்கு நிவேதனமும் செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு காக்கைக்கும் வச்சாச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலங்காத்தால வெறும் வயிற்றுல வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பூஜை செஞ்சு முடித்தாக்கா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்மளோட சேனலில் நிறைய பூஜா வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் லிங்க் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான். பூஜை முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபில்ட்ரு காஃபி குடிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே மார்னிங் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தோடனே காத்தால 5 மணிக்கு ரேடியோவை ஆன் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து சுப்ரபாதத்துலேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்குங்க. காலங்காத்தால சுவாமி பாட்டை வந்து நம்ம கேட்குறதுக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே ஹலோ எஃப்எம்மில் பாட்டு கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு அதில் வந்து கூட்டு பிரார்த்தனை கூட பண்ணுவாங்க. அதுக்கு அந்த நேரமும் நானும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு யார் எதை சொல்கிறாரோ அவங்களுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது, பயனுள்ள தகவல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.